ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும்? பொதுவாக ஒரு மனிதனின் வாழ்க்கை பாதையில் சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான், இந்த 4 கிரகங்களே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றன. அதன் அடிப்படையில் முதலில் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு ஜென்ம சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எதிலும் குழப்பம், மன அழுத்தம், மன பயம், ஒரு இருட்டில் வாழ்ந்து கொண்டு இருப்பது போல ஒரு தோற்றம், யார் பேச்சையும் கேட்காமல் இருப்பது, திடீர் கோபம், நீங்கள் எடுக்கும் அத்தனை முயற்சிகளும் சரியாக இருப்பது போல் தோன்றும், ஆனால் கடைசியில் மிகப்பெரிய தோல்வியை தரும். இதனால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் பொறுமையாக இருப்பது நல்லது. கணவனாக இருந்தால் மனைவியின் பேச்சையும், மனைவியாக இருந்தால் கணவனின் பேச்சையும் கேட்பது நல்லது. பொதுவாக பெரியோர்களின் ஆலோசனைப்படி நடப்பது நல்லது. எந்த விதமான தொழிலையும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது. குரு பகவான் 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். கோச்சாரங்களில் குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் மட்டுமே நல்லது செய்யக்கூடிய கடமைப்பட்டவர். 4ஆம் இடம் சிறப்பான ஒரு இடம் இல்லை. சுகம் கெடும், சகோதரர்கள் வழி கெடுதல் உண்டாகும். ராகு பகவான் 12ஆம் இடத்தில். ராகு பகவான் என்றாலே பிரம்மாண்டம், விரயத்தை அதிகப்படுத்துவார். ₹1 செலவு செய்யக்கூடிய இடத்தில் ₹10 செலவு செய்ய வைப்பார். பேராசைகள் மனதில் தோன்றும். வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கி அதனை தோல்வியில் முடிய வைப்பார். வெளியூர் சென்று பிழைக்க நினைப்பவர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் அதை தவிர்க்க வேண்டியது நல்லது. இரவில் தூக்கம் கெடும். சில நேரங்களில் அதிகப்படியான மனச்சோர்வையும் உடல் சோர்வையும் நீங்கள் காண முடியும். 6ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு கடன் இல்லாமல், நோய் இல்லாமல், வம்பு வழக்கு இல்லாமல் உங்களை காப்பாற்றுவார். ஏனென்றால் கேது பகவான் ஒரு இடத்தின் காரகத்துவத்தை 0 நிலைக்கு கொண்டு வரும் சக்தி படைத்தவர். ராகு பகவான் ஒரு இடத்தின் காரகத்துவத்தை 100% அளவிற்கு விரிவாக்கும் தன்மை கொண்டவர். கேது என்றால் பெருக்கம், கேது என்றால் சுருக்கம், ராகு என்றால் பெருக்கம்.